இந்த நோட்டீஸ்ல இருக்கிற அவருடைய பெயர் வந்து ஜேம்ஸ். இவர் ஆவடியை சேர்ந்தவர். 35வது வயதில் ஜேம்ஸ் ஊழியத்திற்கு அகஸ்டின் ஜெபக்குமார் நடத்தும் ஜேம்ஸ் ஊழியத்திற்கு திருமணமாகாமல் சென்று விட்டார். 33 வருஷமா பீகார், சிக்கிம், நேபாள் இந்த மாதிரி இடத்துல ஒரு கரடு முரடான வசதி இல்லாத இடத்துல எல்லாம் தன்னந்தனியா அவர் நின்று ஊழியம் பண்ணி ஜேம்ஸ் அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்ற வேலைகள் எல்லாம் செஞ்சார். அவர் எந்தெந்த இடத்துல மாற்றல் டிரான்ஸ்பர் பண்ணார இவரை அந்த இடத்துல மறுப்பு சொல்லாமல் போய் அவருடைய வேலைகளை செய்தவர். அகஸ்டின் ஜெபக்குமார் சொன்ன வேலைகளை ஜேம்ஸ் அவர்கள் செய்தவர். 33 வருடமாக இவர் அந்த இடத்துல வந்து ஆவடியிலேயே அப்போ ஜஜாண்டிக் பர்சன். இவர் என்னுடைய பெரியமா மகன். இவர் என்னுடைய அம்மாவுக்கு அக்கா மகன். ஜெயஜாண்டிக் பர்சன். இவர் நல்ல வெயிட்டுமா இருப்பார். ஆவடியில் அப்பவே வந்து சினிஃபீல்ட் எல்லாம் போனவர். அப்போ வந்து நிறைய ஸ்டண்டு ஜிம்மை போய் நல்ல பாடியெல்லாம் நல்லா இருந்தது அவருக்கு. ஆவடியில் ஒரு ஃபேமஸ் ஃபிகராக இருந்தார். அந்த வயசில் வாலிப வயசில் ஒரு ஃபேமஸ் ஃபிகராக இருந்தார். திடீர்னு அவர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஊழியத்துக்கு போயிட்டு உடனே 33 வருஷமாக அவர் அங்கே ஊழியம் செஞ்சார். அந்த இடத்துல வந்து அவர் பாபான்னு தான் கூப்பிடுவாங்களாம். எப்படி இங்கே ரஜினி படம் ஒன்று எடுத்தார்ல பாபான்னு, இந்த இமயமலை அடிவாரத்தில் எங்கே போயிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருந்திருக்காரு. அங்கே இருக்கிறவங்களாம் இவர் பாபா ஏன் பாபான்னு கூப்பிட்றான்னு சொல்கிறேன் கேளுங்க. இவர் வந்து அந்த அந்த பீகாரில் வந்து வீட்டுக்கு மருத்துவமனை ஒரு சின்ன வியாதி பலவீனம் வந்தாலும் போயிட்டு இது ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா அதிகம் மீறி அதிகமாச்சுன்னா மந்திரவாதி தேடி ஓடுவாங்க. இவர் போய் என்ன செய்வார், அந்த ட்ரிப்ஸ் ஏற்றும் இதெல்லாம் பிச்சு போட்டு ஜாப் பண்ணி அனுப்பிடுவார். நல்லா ஆயிடுமா. ட்ரிப்ஸ் ஏற்றி நல்லா கால்கை கொஞ்சம் நல்லா இருந்தால் பெரிய விஷயம். ட்ரிப்ஸ் ஏற்றோட பிடிச்சி நல்லா போயாடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன அப்படி செஞ்சுருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே மக்களுக்கு இவர் பெரிய சக்தி உள்ளவர், வல்லமை உள்ளவர் சொல்லிட்டு இவரை பாபான்னு கூப்பிட ஆரம்பிச்சார். இப்போ இவருக்கு வந்து 70 வயசு ஆயிடுச்சு. 33 வருஷமா வீட்டுக்கே வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். தொடர்ந்து இப்போ அந்த ஊழிய பணியை விடாமல் செஞ்சவர் 69 அவருக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஆஞ்சியோ பிரச்சனை இவங்க வந்து சென்னைக்கு வந்து பீகார்லேருந்து சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போவார். சென்னைக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு திரும்ப போயிட்டு இதே மாதிரி அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு சொல்கிற வேலையில் செஞ்சார். அகஸ்டின் ஜெபக்குமார் இவர் நேருக்கு நேராக பேசுகிறவர். ஏன்னா இது மாதிரி இருக்கும்போது திரும்ப ஆட்டில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. சரி, நான் கேட்குறேன், எல்லாரும் சுகப்படுத்தி ஆர்டர் சுகப்படுத்தி ஓடுறா கட்சி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பினவருக்கு ஏன் இவருக்கு பிரச்சனை வரும்போது மருத்துவமனை தேடி ஓடுறாரு? பீகார்லேருந்து சென்னைக்கு ஏன் வந்தார்? இவரே ஜோம் பண்ணி வேண்டியதானே? இல்லை அவங்க அண்ணன் இருக்கிற பவர்ஃபுல் மேன், சகல ஆசீர்வாதங்களும் பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அற்புதங்களை பெற்ற அகஸ்டின் ஜெபக்குமார் கிட்ட போய் ஜோம் பண்ணிக்க வேண்டியதானே? இவர் ஜேம்ஸ் ஆசீர்வாதம், ஜேம்ஸ் அதிசயம். இந்த மாதிரி ஒரு தாறுமாறான ஒரு கண்மூடித்தனமான ஒரு கடவுளை பற்றி அவங்க நினைச்சுக்கிட்டே அதைத்தான் இவங்க மனசுல நினைச்சுட்டு வாழ்ந்துக்கிறாங்க. அதால மற்றவர்களும் இவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர்களுக்கும் இந்த மற்ற உறவுகளுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பயனில்லாத வேலைகளை தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க. பைபிள் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. பைபிள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைய கிறிஸ்தவர்கள் செய்யும் இந்த கடவுள் ஊழியத்தை பைபிள் அங்கீகரிக்கவே இல்லை. எல்லாருக்கும் சுகம் பண்ணி ஓட வீட்டுக்கு கிளம்பி பிச்சு போட்டு ஓடு அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்பினவருக்கு ஆட்டு பிரச்சனை. அங்கிருந்து வராரு, சென்னைக்கு வராரு, திரும்பவும் கேஎம்சி சிஎம்சி வேலூர் போய் ஆப்ரேஷன் போறாரு. ஆப்ரேஷன் போன இடத்துல ஒரு ஸ்டெப் முடியுது, நல்லா இருக்காரு. 2வது ஸ்டெப் போகும்போது ஆல் அவுட்டு. உசெல்லாம் பறந்து போன மாதிரி இவரும் பறந்து போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நான் ஊருக்கெல்லாம் நன்மை செய்கிறேன், நான் ஊரில் இருக்கிறவங்களாம் சுகப்படுத்துறேன். உன்னையே சுகப்படுத்திக்க முடியல. உன்னை சுகப்படுத்திக்கல எப்படி சுகப்படுத்திக்கணும்? அதுதான் இது பைபிள் ரகசியம். தன்னுடைய சரீரத்தை எப்படி வியாதியிலிருந்து காத்துக்கிறது, அதுதான் பைபிள் ரகசியம். தன்னுடைய உறுப்புகளை எப்படி செயல் எடுக்காமல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதுதான் பைபிள் மறைபொருள். மனிதனுக்குள்ள மறைந்திருக்கிற உறுப்புகளை எப்படி நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, செயல்படக்கூடிய தன்மையோட வச்சுக்கிறது, செயல்படக்கூடிய ஒரு அந்த
எப்படி செயல்படணுமோ அந்த செயல்பாடு குறையாத எப்படி பார்த்துக்கிறது? ஆர்ட்னா அதனுடைய செயல்பாடு குறையக்கூடாது, பீட் குறையக்கூடாது. அதை எப்படி பார்த்துக்கிறது? மூச்சு எப்படி சரியான விதத்தில் மூச்சு விடணும், அதுக்கு பைபிளில் வழி இருக்குது. ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த எண்ணெயை தூக்கி தலைமையில ஊற்றி உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சா மூச்சு வரும். வயிறு பிரச்சனை சரியாகும், ஆட்டு பிரச்சனை சரியாகும், எல்லா பிரச்சனை, கிட்னி பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஆயில் பாத்து எடுக்கும் போது டைமோட முடிய வெட்டல. அவரு 3 மாசம் ஒரு முறை முடிய வெட்டி முடி அதிகமாக வளர்த்து முடி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அது நேரத்துக்கு மாசத்துக்கு ஒரு முறை முடி வெட்டுமா இல்லையா? அது சில பேர்கிட்ட கிடையாது. நான் எதுக்கு மொட்டை அடிச்சு தெரியும்? எனக்கு கொழுப்பா, எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் மொட்டை அடிக்குது. இந்த உடலை சரி பண்ணிக்கிறேன். நான் மருத்துவ மாத்திரை இந்த சரீர வழியை போய்க்கிட்டு இருக்கிறேன். அதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை. அவன் சரீரத்தை அவன் சரி பண்ணு, அவன் முடிய அவன் போய் குறைச்சிட்டு வா. பெண்கள் வாரத்துக்கு 2 முறை தலைவலி, எண்ணெய் வச்சு தலைவலி, முகத்துல எண்ணெய் தேய், முகத்துல எண்ணெய் தேய். நான் டெய்லி முகத்துல எண்ணெய் தேய்க்கிறேன். என் முகத்தை பாருங்க. 1000 வேலைகள் உங்களா பொறுத்த நானும் கஷ்டப்பட்டு ஓடி ஆடினு வெளி வேலை உள் வேலை, இவன் சத்தா அவன் சத்தா, இந்த கல்யாணம் அந்த கல்யாணம், இவெல்லாத்துக்கு போய்க்கின்னு வந்துன்னு காஞ்சிக்கின்னு இப்படியெல்லாம் சொந்த வேலைகளை செஞ்சுக்கினேன். அன்றாட கடவுளை சரியா செஞ்சுக்கினேன். என்ன இதெல்லாம் செஞ்சுக்கிறேன்? ஏன் நான் உயிர் பறிச்சுக்கிறேன்? எப்படி உயிர் பறிச்சுக்கிறேன்? நான் என்ன தினமும் இரவுல எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்துக்குவேன். இந்த மாதிரி பராமரிப்பதான் பைபிள் சொல்லுது. சரீரத்தை பராமரிப்பது எப்படி அப்படின்றது தான் இந்த பைபிள் கான்செப்ட். இதை விட்டு நான் ஊர்களாக போய் இயேசு சொல்ல போறேன். இயேசு எல்லாத்தையும் தெரியும். இயேசுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் செயல்பாடு என்ன, அது சரியாகாத ரிப்பேர் ஆகாததுக்கு என்ன வழி? அதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், செயல்படுத்த வேண்டிய விஷயம். இன்னைக்கு சொத்தை வித்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்து சரியாக உயிர் போயிட்டு இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு மனுஷன் கடவுள் என்ன கண்ணை மூடிக்கிறா, சிந்திக்க மாட்டா. கடவுள் என்ன ஒண்ணு கண்மணித்தனமான விஷயத்தா சிந்திச்சு மூடத்தனத்தை மண்ணில் ஏற்றி இன்னைக்கு முன்னேற்றத்தை மனித முன்னேற்றத்துக்கு தடையாதான் நிற்குது இந்த மதங்கள், மத விளக்கம், இதுவரை கொடுத்த மத விளக்கங்கள், பைபிள் விளக்கங்கள். பைபிள் சொல்லாததெல்லாம் சொல்லி இருக்கோம், பைபிள் செய்யாததெல்லாம் சொல்லி செஞ்சுன்னு இருக்கோம். பைபிள் ஒரு கட்டடத்தை கட்டிக்க அங்க போய் ஞாயிற்றுக்கிழமை கட்டிட்டு வா சொல்லல, அங்கவே ஆலயம் அப்படின்ட்டு பைபிள். யுவர் பாடி இஸ் த பைபிள் அப்படின்ட்டு பைபிள். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோ முழுசா கேளுங்க. இப்போ அகஸ்டின் ஜெபகுமாரை பத்தி சொல்ல போறேன். அகஸ்டின் இவர் வந்து 31 வருஷம் 32 வருஷம் ஊழியம் பண்ணவர். அங்க அவருடைய ஏவலுக்கெல்லாம் இவர் ஆடினவர். அகஸ்டின் ஜெபகுமாருடைய ஏவலுக்கெல்லாம் ஜம்ஸ் ஊழியத்துக்கு ஏவல 8 தலைமைக்கு ஆடினவர். என்ன சரி, முதல்ல ஏஞ்சோ ஆபரேஷன் 50,000 ஆச்சுன்றாங்க. வீட்டில் கேட்டேன், என்னங்க நேற்று 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி அவருக்கு பிரேயர் மீட்டிங் வச்சாங்க. என்னங்க அகஸ்டின் ஜெபகுமார் ஏதாவது ஃபோன் பண்ணாருங்க? ஒன்றும் பண்ணல. முதல் முறை ஆபரேஷனுக்கு 50,000 நாங்கள் தான் செலவு பண்ணோம். இது இப்போ வந்தார், இதுக்கு செலவு பண்ணோம். இதோ மறிச்சாரு, அதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தான் செலவு பண்ணோம். ஒரு வார்த்தை போன்ல கேட்கல, ஒரு பைசாவை அவர் கொடுக்கல. சில பேர் சொல்றோம், அகஸ்டின் ஜெபகுமார் எவ்வளவு அற்புதமான ஊழியம் பண்றாரு, எவ்வளவு வல்லமையுள்ள ஊழியம் பண்றாரு, எவ்வளவு கடுமையா அந்த மலையடிவாரத்துல ஒரு பாஷை தெரியாத மத்தியில போய் அவர் ஊழியம் பண்றாரு. கேவலமான ஊழியம், கேடுகட்ட ஊழியம் அகஸ்டின் ஜெபகுமார் செய்ய ஊழியம். இது யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அகஸ்டின் ஜெபகுமார், நீ எதையும் மறைக்க முடியாது. உன்னுடைய அட்டுழியம் வெளியே வரும். நீ மறைக்கிற விஷயங்கள் வெளியே வரும். அதை வெளிக்கொண்டு வரும் இந்த யூடியூப், அதை வெளிக்கொண்டு வரும் இந்த செல்போன், அதை வெளிக்கொண்டு வரும் இந்த காலம். நீ மறைச்சலான்னு நினைக்கிறதல்ல, காலம் உன்னை தண்டிக்கும். யார்கிட்ட நீ தப்பிச்சலாம், நீ மனுஷனை ஏமாத்தலாம். யூடியூபை ஏமாற்ற முடியாது, கடவுளை ஏமாற்ற முடியாது, இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. அவர் செல்போனை படைத்து யூடியூபை உருவாக்கி மக்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அதை நீ ஏமாற்ற முடியாது. ஒருவரும் இங்கே யாரையும் ஏமாற்றிட்டு நான் முன்னுக்கு வந்துடுவேன், நான் செய்யற தப்பெல்லாம் மறைச்சிட்டு நான் வெளி உலகத்துக்கு நல்ல நாள் நடிச்சிருவேன், முடியாது. உன்னை தோலை உரிக்கும் இந்த யூடியூப். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான தேவையில்லாத ஊழியத்தை தான் கடவுள் பேர்ல இந்த அகஸ்டின் ஜெபகுமார் செய்கிறாரு. இவர் மட்டுமல்ல, அனைத்து ஆன்மீகவாதிகள், அனைத்து கிறிஸ்துவ மத போதகர்களும், அனைத்து மத ஆன்மீகவாதிகள் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நான் பெரிய ஆகணும், நான் ஃபேமஸ் ஆகணும், இதுக்காகவே பைபிளை தூக்கி திரியலாம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.